படிக்கிறவங்க மட்டும். கலாவதி மாதாஜி நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா? மாதாஜி எனக்கு தெரியாது மாதாஜி. ஓ சரி சரி சரி, நீங்க தெரிஞ்சிருந்தா நீங்க பண்ணுங்க இல்லைங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. படிக்காதவாலாம் படிங்க, நேத்திக்கு படிக்காதவாலாம் நேத்திக்கு படிக்காதவாலாம் இன்னைக்கு படிங்க. பெஸ்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி நீங்க கையை உயர்த்துங்க, உங்களோட கையை இருக்கீங்கன்னு தெரியலையே. ஹரே கிருஷ்ணா. பிரேமா மாதாஜிக்கு நெக்ஸ்ட் ராஜேஸ்வரி மாதாஜி நெக்ஸ்ட் பிரபு சார். மாறுறது நீங்க கை உயர்த்தினாதான் உங்களை பிக்ஸ் பண்ண முடியும். ஹரே கிருஷ்ணா. பண்ணிட்டேன். ஹரே கிருஷ்ணா. இல்ல வரல மாதாஜி, இன்னும் பண்ணல. பண்ணியாச்சு. எக்கோ வருது. நீங்க பேசினாதான் மாதாஜி வருது. எக்கோ வருதா இப்போ? இல்ல ஹரே கிருஷ்ணா. இப்ப இல்ல மாதாஜி. ஓகே, நம்ம வந்து பிரேயர்ஸ் பண்ணிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பதரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. हे कृष्णा करुण सिंधो दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा प्रभुपदा प्रणति पन्ना. नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वसात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद गदाधर शिवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. जय राधा गोविंद राधा गोविंद राधे,
ஜய ராதா கோவிந்த ராதா கோவிந்த ராதே ஜய கௌரநிதாய் 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 ஜய கௌரநிதாய் ஜய கௌரநிதாய் 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 ஜய கௌரநிதாய் ஜய பிரபுபதா 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 ஜய பிரபுபதா ஜய பிரபுபதா 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 ஜய ஜய பிரபுபதா நித்ய கௌர ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் நித்ய கௌர ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் நித்ய கௌர ஹரி போல். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இன்னைக்கு நம்மளோட ஹீரோ வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்மளோட ஹீரோ வந்து பரீட்சித்தா இருந்தாரு. இன்னைக்கு நம்மளோட ஹீரோ வந்து திருதராஷ்டிரன். அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்து ஒரு யாரோ இங்கேயா என்னன்னு தெரியல, யாரோ ஒரு டவுட். நான் நேத்து கோவில் போகும்போது ஒருத்தர் வந்து கேட்டு இருந்தாங்க, நீங்க இதை பத்தி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்களே, பரீட்சத்தையே வந்து நம்ம சாதாரணமா வந்து யாராவது குழந்தை இறந்து போறது அப்படின்னா உடனே நம்ம வந்து ஜோசியெல்லாம் கேட்போம்ல. அவர் ஜோசியக்காரர் பக்கத்துல வச்சுட்டு ஏன் யுதிஷ்டர் வந்து அது எப்படி தீர்வு பண்ணலாம் அப்படின்னு ஏன் கேட்கவே இல்லை அப்படின்ட்டு வந்து கேட்டாங்க அவங்க. நான் தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், இது எல்லாருக்கு மனசுலயும் இதுல வந்து வரும். ஏன் பண்ணல, இந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டாமா, அவரோட கடமை இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து தோணும். சோ அது வந்து யுதிஷ்டர் வந்து ஏன் இது பண்ணல அப்படின்னா, ஒரு பிறப்பு எடுத்தாச்சு அப்படின்னா இறப்பு அப்படின்றது கண்டிப்பா வந்து வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பைரி டேட் தான் வரும். சோ அது வந்து அதை தடுக்கிறதுக்கோ நம்ம வந்து அதை ப்ரொலாங் பண்றதுக்கோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா பகவான் சர்வ காரணம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இல்லையா. அதனால அவரு வந்து காரணம் இல்லாம அவர் எதுவுமே வந்து பண்ண மாட்டாரு அப்படின்றத வந்து யுதிஷ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து கிருஷ்ணருடைய சிறந்த பக்தன் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன உணர்வு அத்தனையும் வந்து கிருஷ்ணா கான்சியஸா, அந்த பாண்டவர்கள் அத்தனை பேருமே அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து ஹரே கிருஷ்ணா. சோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால அவர் வந்து கேட்கல அப்படின்றதுதான் இங்க வந்து நம்ம வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒருத்தர் பிறந்தாச்சு அப்படின்னா அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் இந்த யங் ஏஜ்லயோ ஓல்ட் ஏஜ்லயோ கண்டிப்பா வந்து இறந்துதான் ஆக வேண்டும் அப்படின்றது ஒரு தீர்மானம் இருக்கு. அது வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது அப்படின்றதையும் வந்து சொல்லி. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பகவானை வந்து கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஏன் பண்ணாரு அப்படின்றது நம்ம வந்து கொஸ்டின் பண்ண. ஏன் பண்றாரு அப்படின்றது ஏன் அவர் வந்து என்கொயர் பண்ணல, ஏன் வந்து இன்னும் யாகம்லாம் வளர்த்து இன்னும் நிறைய வந்து அவருக்கு வந்து நீண்ட ஆயுள கொடுத்துருக்கலாமே அப்படின்னா அது நிச்சயம் முடியாது. ஏன்னா அவர் பர்பஸ் என்ன, பரீட்சித் மகாராஜ் வந்து பர்பஸ் என்ன, இந்த ஜடபூமியில ஆள்றதுக்காக வந்தார். அந்த ஜடபூமி ஆளக்கூடியவர் எப்படி வந்து எப்படி வந்து ஆளுவாரு, அப்புறம் வந்து அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன, அந்த பாண்டவர் அந்த குரு வம்சத்தோட அந்த மரியாதை வந்து தலை நிமிர்த்தி வைப்பாரா, அந்த இதுல தான் அவரோட கான்சென்ட்ரேஷன். இவரோட லைஃப ப்ரொலாங் பண்ணி அதுல வந்து அதை வந்து ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, யாகங்கள்லாம் தினம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் அதை பத்தியே வந்து கவலைப்படுவாங்க. என்ன அவர் எப்படி எந்த ஏஜ்ல இருப்பாருன்னு தெரியாது, அவர் இறந்து போவாருன்னு வேற சொல்லியாச்சு. அதனால எப்படியாவது நம்ம வந்து அவர் இறப்பை வந்து தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த யாகங்கள் பண்றது, தானங்கள் கொடுக்கறது, அதுலதான் வந்து ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த ரூலிங் எப்படி, அந்த நாடு எப்படி வரணும் அப்படின்றதுல வந்து ஃபோக்கஸே இருக்காது அப்படின்றதுனால அது வந்து தட் இஸ் டிவைன். அது வந்து என்ன, தெய்வீக ஏற்பாடு. அதை நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அவர் அதை அப்படியே கம்ப்ளீட்டா வந்து இக்னோர் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஏன்னா ஜடபூமியில யார் வந்து பிறக்கின்றார்களோ, அதுவும் இந்த ஜடபூமியில வந்து நம்ம எல்லாருமே வந்து குறைகளோட தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். அது வந்து எந்த மாதிரின்றது வந்து சொல்ல முடியாது. எதுக்காக இப்ப சொல்ல வர அப்படின்னா, இப்ப இந்த விதுரருக்கு ஏற்பட்ட சாபம் தான் அவர் வந்து இதுவா வந்து பிறந்தாரு அப்படின்ட்டே வந்து இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். வந்து
அந்த மாதிரியான ஏற்பாடு வந்து பகவான் பண்றதுனால நம்ம வந்து யாருமே வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே பகவான் வந்து ரிட்டைன் பண்ணி வச்சாரு அப்படின்னா இந்த பூமியில வந்து இடம் இருக்குமா அப்படின்றது யோசிக்கணும். இப்ப நம்ம அப்பா அம்மா இறந்து போனா அப்படின்னா அவங்களையும் ரிட்டைன் பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நிச்சயம் வந்து இது எல்லாமே வந்து அந்த கண்ணோட்டத்துல நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். சோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 13வது அத்தியாயம் எதை பத்தினா திருதராஷ்டிரனை வந்து மாளிகை விட்டு வெளியேற சொல்லி இவர் விதுரர் வந்து ஏற்பாடு பண்றாரு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி வந்து கொடுத்துறேன் நானு. சோ இதுல வந்து இந்த விதுரர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 28 இது கதைகள் வந்து நிறைய இருக்கு. 28 உட்கருத்துக்கள் வந்து நிறைய இருக்கு. அந்த தீம்னு வந்து சொல்றது 28 தீம்ஸ் வந்து இதுல வந்து இருக்கு. அந்த ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, விதுரர் வந்து அவருடைய கஷேத்திராடத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு, வீட்டுக்கு திரும்புறாரு, அதாவது மாளிகைக்கு வந்து திரும்புறாரு. அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்தது வந்து அவர் வராரு, தன்னுடைய சித்தப்பா வராரு அப்படின்னு உடனே அவரை பார்க்குமா நம்மளோட லைஃப் டைம்ல பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இருக்கக்கூடியவர் தான் வந்து இந்த பாண்டவர்கள்லாம். திருதராஷ்டிரனும் அதே இதுதான். ஏன்னா அவர் வந்து வெளியேற்றப்பட்டாருன்னே வந்து சொல்லலாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து திரும்பி வந்து மாளிகைக்கு வந்திருக்காரு. சோ உடனே வந்து யுதிஷ்டர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு பெரிய ரிசப்ஷன் வைக்கிறாரு. ரிசப்ஷன் இன் தி சென்ஸ் அவர் எல்லாருமே வந்து அத்தனை பேரும் ஹஸ்தினாபுரத்துல அத்தனை பிரஜைகள் அத்தனை பேரும் வந்து அவரை வந்து வரவேற்கிறாங்க. எப்படி வந்து துவாரகா என்டர் ஆகும்போது கிருஷ்ண பகவான் வந்து வரவேற்கிறாங்களோ அதே மாதிரி வந்து அவரை வந்து வரவேற்கிறாங்க. சோ யுதிஷ்டர் வந்து இங்க இந்த ஸ்லோகாஸ்லதான் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எப்படி விருந்தோம்பல் அப்படின்றது எப்படி பண்ணணும் அப்படின்றதும் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஸ்லோகான்றது. அடுத்தது வந்து எதுக்காக விதுரன் வந்து வர்றாரு, திரும்பி வந்து எதுக்கு வந்தாரு, ஏன் வந்து அவர் வந்து இங்க வந்து தங்குறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்தது வந்து விதுரர் என்ன பண்றாரு, திருதராஷ்டிர கிட்ட வந்து பேசுறாரு. நீ வந்து இந்த மாளிகையிலேயே உட்கார்ந்து ஏன்னா ராஜபோகம் அனுபவிக்கக்கூடிய இடம் வந்து உனக்கு இந்த வயசுல உனக்கு வந்து அதுக்கு கூடாது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து உருவேத்துறாரு. இந்த மாதிரி நீ வந்து மாளிகை விட்டு வெளியேறி நீ வந்து சன்னியாசம் மேற்கொண்டு நீ வந்து உன்னுடைய இறுதி பயணத்துக்கு நீ ஒண்ணு ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு அவரு. சோ இது வந்து ஒரு தீம். அடுத்தது வந்து என்ன பண்றாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் ராத்திரியா வந்து என்ன ஆகுது, இவங்க எல்லாருமே வெளியேறாங்க. திருதராஷ்டிரன், காந்தாரி, அப்புறம் வந்து விதுரர் எல்லாருமே வந்து வெளியேறாங்க. அடுத்தது வந்து யுதிஷ்டர் வந்து மறுநாளைக்கு காலையில தன்னுடைய அலுவலகம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே வந்து பாக்குறதுக்காக வராரு. யாருமே வந்து காணோம். உடனே அவருக்கு வந்து ஒரே மனச வந்து நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, அதனால அவங்க வந்து காணுமே, எல்லாம் ஃபுல்லா வந்து தேடுறாங்க. மாளிகை முழுக்க அத்தனையும் வந்து தேடுறாங்க. எல்லா பக்கமா வந்து மக்கள் போறாங்க. எங்க காணோம் அப்படின்ட்டு எங்கேயுமே வந்து அவரை பார்க்க முடியல. அப்படியே வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து நாரத முனி வந்து அந்த இடத்துல வந்து வர்றாரு. வந்துட்டு இந்த மாதிரி இதுதான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விவரமா வந்து சொல்றாரு. அப்புறம் வந்து யுதிஷ்டர் வந்து என்ன பண்றாரு, இந்த மாயையிலேருந்து வெளியில வரணும் அப்படின்றதுக்காக இந்த தன்னுடைய சோகத்தெல்லாம் வந்து மறைஞ்சு மாயையிலேருந்து வெளியேறணும் அப்படின்றதுக்காக அவரும் வந்து சன்னியாசம் வந்து மேற்கொள்றாரு. இதுதான் வந்து நம்ம இந்த இதுல வந்து பார்க்க போறோம். சோ திருதராஷ்டிரன் வந்து துறவு அப்படின்றது. இதுதான் பார்க்க போறது. ஸ்ருத கோஸ்வாமி வந்து பேசுறாரு. யார் படிக்கிறேன் இப்போ? மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. எஸ் மாதாஜி. சுத உவாச்சம். ஸ்ரீ சுதகோஸ்வாமி கூறினார், தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட பொழுது விதுரர் மாமுனிவரான மைத்ரேயிடமிருந்து ஆத்மகதியை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டதும் அஸ்னாபுரத்துக்கு திரும்பிச் சென்றார். அவ்விரும்பியதை போலவே அவ்விஷயத்தில் அவர் நன்கு தேர்ச்சி பெற்றவரானார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க சூத கோஸ்வாமி வந்து சொல்றாரு அவருடைய தீர்த்த யாத்திரை, அதாவது அது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த விதுரரை வந்து ரொம்ப கேவலமா வந்து துரியோதனன் வந்து பேசிட்டாரு.
சமாதான தூது வந்து கிருஷ்ண பகவான் வந்து போறாரு அந்த சமாதான தூது பேசுறதுக்காக. அப்ப வந்து அவர் வந்து யாருமே வந்து சமாதானம் ஆகல, இருந்தாலும் போர் தான் வேணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இப்ப விதுரரோட நீதி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க. விதுரர் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அப்புறம் ஹவு டு ரன் கம்பெனி, இதெல்லாமே அவர் ஹவு டு ரன் அ கவர்மெண்ட், இதெல்லாமே அழகா வந்து அவரோட விதுர நீதியில வந்து சொல்றாரு. சோ அது வந்து ரொம்ப அழகா வந்து இந்த இதுலயும் நம்ம பாகவதத்திலயும் வந்து கொடுத்திருக்கு. அந்த விதுரர் நீதி வந்து இவருக்கும் வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து விதுரர் வந்து அவர்கிட்ட கேட்பாரு, என்ன தனக்கு எப்பெல்லாம் ட்ரபிள் வருதோ அப்பெல்லாம் வந்து கேட்பாரு, எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னா. எல்லாம் கேட்டுப்பாரு, ஆனா எதையுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டார். எல்லாம் கேட்டுப்பாரு, அது எனக்கு போதனை எல்லாம் சொல்லு அப்படின்லாம் வந்து சொல்லுவாரு. ஆனா எதுவுமே வந்து காது கொடுத்து கேட்பாரு, ஆனா எதையும் ஃபாலோ பண்ணவே மாட்டாரு. அப்பேற்பட்டவரா இருந்தாரு திருதராஷ்டிரன். சோ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சமாதான தூதுக்கு வராரு. துரியோதனன் வந்து கண்டபடி வந்து இவரை வந்து பேசுறாரு. விதுரர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வந்து சமாதானம், ஏன்னா இவ்வளவு பெரிய இது யாரு கிருஷ்ண பகவானே வந்து அந்த சமாதான தூதுக்கு வந்திருக்கும் போது அவருக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்திய வகையில நம்ம வந்து இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்ட்டு வந்து சொல்லும் போது, அப்போ வந்து துரியோதனன் வந்து சொல்றாரு, நீங்க யாரு வந்து இது நீங்க ஒரு வேலைக்காரியின் மகன் தானே நீங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி சுருக்குன்னு வந்து நெஞ்சை தைச்சது அவருக்கு. உடனே அவரு என்ன இருந்தாலும் அம்மா அப்படின்னு வரும்போது, அம்மா வந்து என்ன மாதிரி எதுவா இருந்தாலும் அம்மா இஸ் அம்மா. அதுதான் வந்து அவருக்கு வந்து அது ஒரு சுருக்கன் பட்டது. உடனே தன்னுடைய அந்த இது வச்சுட்டு இருந்தாரு அவருடைய போ நேரம், அதாவது வில்லும் அம்பு வச்சிருந்தாரு, அதை வந்து உடைச்சு போட்டு அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டு இது வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சாரு. அவரு தன்னோட இதுக்கு போயிட்டு அப்புறம் வந்து வெளியில கிளம்பிட்டார். மாளிகை விட்டே அவர் வந்து கிளம்பிட்டார். திரும்பி வரமாட்டேன் அப்படி திரும்பி வந்து நான் வந்து வரமாட்டேன்னு கூட சொல்ல, நான் கிளம்புறேன்னு கூட சொல்ல, ரிட்டன் அவர் வந்து கிளம்பி போயிட்டார். இது வந்து பகவானுடைய ஏற்பாடு தான். சோ அப்பதான் அவர் வந்து அதை டிராவல் பண்ண அவர் வந்து நிறைய கஷேத்திராடம்லாம் வந்து போறாரு. அவரு கஷேத்திராடம்லாம் போய் அங்க வந்து யாரெல்லாம் மீட் பண்றாரு அப்படின்னா, உத்தவரையும் மைத்திரியையும் வந்து மீட் பண்றாரு அவரு. சோ அவர் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி இருந்தாரு அப்படின்ட்டு இருந்தது. ஸோ விதுரரோட கதை என்ன அப்படின்னா, விதுரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு அம்பிகா, எல்லாருக்குமே வந்து தெரியும், வியாசர் வந்து அம்பிகை கிட்ட வந்து அந்த இவங்களோட அம்மா யாரு, நம்மளுடைய பாண்டுவோட அம்மா வந்து அம்பிகா, வியாசர் மூலமா வந்து வந்தவர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சோ திருப்பியும் வந்து சத்தியவதி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னொரு இது குழந்தையும் உண்டாகணும் அப்படின்னும் போது வியாசர் என்ன பண்றாரு, அந்த விதையை வந்து அம்பிகா கிட்ட இருந்து கொடுக்குறாங்க. அம்பிகாவுக்கு வந்து ரொம்ப ஒரு இது என்ன குழந்தை பத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. உடனே என்ன பண்றாங்க, தன்னுடைய வேலைக்கார பெண்ணை வந்து அந்த பெண்ணு கிட்ட வந்து கொடுத்துடுறாங்க. சோ அந்த பெண் வந்து கருவுற்று அவள் தான் வந்து விதுரரா வந்து இதுவாச்சு. சோ விதுரர் யாரு அப்படின்னா, சோ அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதுரரோட முந்தைய கதை என்ன அப்படின்னா, அவர் வந்து யமதர்மராஜன் தான் வந்து விதுரரா வந்து வந்திருக்காரு. சோ மாண்டக முனிவர் அப்படின்றவர் ஒருத்தர் வந்து இருந்துட்டு இருக்காரு. சோ மாண்டக முனிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா வந்து அவர் வந்து இது ஒரு ரிஷி அவரு. சோ அவர் வந்து தன்னோட குடில்ல வந்து என்ன மெடிடேஷன், அப்புறம் நாம ஜபம் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சோ ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அரசவையில அரசர் கூட இல்ல, இந்த திருடர்கள் வந்து என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து ஓடி வராங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இவர்கிட்ட பர்மிஷன் கூட கேட்கல, கடகடன்னு உள்ள போய் முனிவரோட குடிலுக்குள்ள போய் மறைஞ்சுட்டாங்க. எதுக்காக மறைஞ்சாங்க அப்படின்னா, இந்த என்ன சொல்றது, அந்த இவங்க தேடின்னு வந்துட்டாங்க, போலீஸ்காரங்க எல்லாம் வந்து அவங்க யாரெல்லாம் திருடர் இருக்காங்க அப்படின்றது, அந்த ஏதோ திருடு போயிட்டு முக்கியமானது அதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த திருடர்களா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடமா வந்து பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா மாண்டக முனிவரோட குடில்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது மாண்டக முனிவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணின்னு போயிடுறாங்க.
ஸோ இந்த மேஜிஸ்ட்ரேட் அதாவது ஜட்ஜ் என்ன பண்றாரு, அந்த ஜட்ஜ் வந்து சொல்றாரு, ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. நீங்க வந்து இந்த மாதிரி அரசரோட இதை வந்து திருடிட்டீங்க, அதனால எல்லாருக்குமே வந்து தக்க தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ இவருக்கு மாண்டக்க முனிவுக்கு அது வந்து ரீசனே கிடையாது அவருக்கு. அவரு வந்து எதுவுமே தப்பே எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படின்னும் போது அவருக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப கோவம் வந்தது. உடனே அவர் என்ன பண்றாரு, அதே உடலோடைய அந்த மாண்டக்க முனி அந்த உடலோடைய நேர யமபட்டினம் போறாரு. போய் யம தர்மன் போய் கேட்கிறாரு, பக்கத்துல உட்கார்ந்து கேட்கிறாரு. அவர் முனிவர் வந்த உடனே யம தர்மராஜன் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து உட்காருங்க, நான் உட்கார வரல அப்படின்னு, இல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி. சோ அவர் வந்து கேட்கிறாரு, நீ எப்படி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனையை நீ வந்து கொடுப்ப நீ அப்படின்ட்டு வந்து கேட்கிறாங்க. அப்போ வந்து யம தர்மராஜ் சொன்னாரு, முன்னொரு காலத்துல நீ வந்து சின்ன பையனா இருக்கும்போது என்ன பண்ணிருக்க அப்படின்னா, ஒரு பூச்சியை எடுத்து அந்த கண்ணை வந்து குத்திருக்க நீ. ஒரு மாதிரி அந்த பூச்சிக்கு வந்து நீ துன்பம் கொடுத்திருக்க. சோ அதனால இந்த ஜென்மால நீ வந்து இந்த மாதிரியான இது அனுபவிக்க வேண்டியது அப்படின்ட்டு வந்திருக்கு. உடனே வந்து மாண்டக முனிவர் வந்து ரூல்ஸ் ரூல் புக் எடுக்கிறாரு, ரூல் புக் காமிக்கிறாரு. அவரு இந்த ரூல் புக்ல இத்தனை வயசுக்குள்ள 8 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க எந்த தப்பு பண்ணாலும் அது வந்து பாவத்திலோட சேர்த்தி கிடையாது அப்படின்ட்டே வந்து சொல்றாரு அவரு. சோ யம தர்மராஜன் வந்து அதை பத்தி இது பண்ணிக்கவே இல்லை. உடனே அவருக்கு வந்து மாண்டக முனி வந்து சாபம் கொடுத்துறாரு, நீ ஒரு சூத்திரனாக பிறப்பாய் அடுத்த ஜென்மால அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சோ இது வந்து ஒரு பக்கம் கதை. அவர் தான் வந்து விதுரரா வந்து பிறக்கின்றார். சோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது யம தர்மராஜனுக்கு ரொம்ப எப்பவுமே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து நேர கிருஷ்ணர்கிட்ட போய் நிக்கிறாரு, கிருஷ்ணா எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, இந்த மாதிரி திருப்பி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அப்புறம் வந்து இழுத்துன்னு வருது, அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கிறது. நான் வுட் லைக் டேக் லீவ் அப்படின்றாரு. நான் இந்த போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டோமா அப்படின்னு. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து சொல்றாரு, இல்லை எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரிலீஃப் வேணும் எனக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. ரிலீஃப் தானே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இன்னொரு கதை வந்து என்ன அப்படின்னா, அந்த யம தர்மராஜனுக்கு தன்னுடைய வேலைகள்ல இருந்து கொஞ்சம் பகவானை பத்தியான சிந்திக்கிறதுக்கான நேரம் வந்து வேணும்ட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்காக வந்து இது விதுரராக அவர் வந்து பிறந்தார் அப்படின்றது ஒரு கதையா வந்து இதை வந்து சொல்றது. சோ அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த திருதராஷ்டிர ஹர்சினாபுரத்துல இவர் வந்து துரியோதனன் வந்து சொன்னதுனால அவர் வந்து பிரிட்டன் வந்து அவர் கிளம்பிட்டாரு. அவர் வந்து கஷேத்ராடனம் நிறைய வந்து போனாரு. சன்னியாசம் அப்படின்றதோட சன்னியாசம் மேற்கொண்டாரு அப்படின்றதுதான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அவர் வந்து நிறைய லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டாரு. அவர் வந்து மைத்ரேய முனிவரை வந்து சந்திச்சாரு. அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அப்புறம் வந்து உத்தவரையும் வந்து சந்திச்சாரு. ஸோ எல்லா விஷயத்திலயும் நல்லா வந்து தேர்ச்சி பெருண்டு அப்புறம் வந்து அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, ஏதோ ஒரு கடமையை நம்ம பண்ண விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேர ஹஸ்தினாபுரத்துக்கு வராரு. அதுதான் ஹரே கிருஷ்ணா. இரண்டாவது பற்பல கேள்விகளை கேட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் நிலை பெற்ற பின் மைத்ரேய முனிவரிடம் மேற்கொண்டு கேள்விகளை கேட்பதை நிறுத்தி கொண்டார். இவர் வந்து கிருஷ்ண பகவான் சொல்லிதான் இவர் போய் கேட்கிறாரு, மைத்ரேயிட்ட போய் கொஸ்டின் கேட்டார். தன்னை பத்தி இது பண்ணாம இந்த உலகத்துல இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. சொல்லுங்க கிருஷ்ணா. முடிச்சுட்டு படிச்சுட்டு நீங்க? படிச்சுட்டேன். ஹரே கிருஷ்ணா. விதுர அரண்மனைக்கு திரும்பி வந்ததை கண்டதும் ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இல்ல அதுதான் படிச்சேன். 13.4 13.3 13.2 தான் வந்து படிச்சிருக்கேன் இல்லையா? சோ விதுரர் வந்து மைத்ரேய முனிவர்கிட்ட வந்து கேள்விகள் எல்லாம் கேட்டாரு. அது எதுக்காக கேட்டாரு அப்படின்னா, எப்படி வந்து மைத்ரேயர் வந்து சிறந்த கிருஷ்ண பக்தர், அவருக்கு வந்து எல்லா நாலேஜும் வேணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவர் நிறைய அதுதான் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில வந்து பகவான் வந்து அனுப்புவார். அனுப்புறது எதுக்காக அனுப்புறாரு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருல இருந்து ஒரு லெசன் வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுதான். சோ இங்க வந்து மைத்ரேய முனிவரையும் உத்தவரையும் வந்து அவர் வந்து நீ போய் எப்படி வந்து யுதிஷ்டிரர்கிட்ட வந்து சொல்றாரோ, பீஷ்மர்கிட்ட போய் எல்லாத்தையுமே நீ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ, எப்படி அரசாள்றது அப்படின்னு, நேர்மையாக அரசாள்றது பத்தி எல்லாம் நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு வந்து சொன்னாரு. அதே மாதிரி விதுரர்கிட்ட வந்து அவரை வந்து இன்னும் எப்படி எப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒண்ணு கத்துனோம் அப்படின்னா
நம்மளோட வாழ்க்கையில அது எப்படி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்து முன்னேற்றம் அடையக்கூடியது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஜஸ்ட் அட்டன் பண்ணாமா போனோமா அப்படின்னு இல்லாம நம்மளோட வாழ்க்கையில அது எப்படி நம்மளுடைய ஆன்மீக பாதையில நம்ம என்ன முன்னேறுகின்றோமா, நம்ம இன்னொன்னு படிக்க நம்ம ஒரு லெசனா படிக்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஆன்மீக பாதையில முன்னேறதுக்கான வழிகள் தான் அது வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இல்ல அப்படின்னா இட் வில் பி ஜஸ்ட் லைக் எனி அதர் லெசன்ற மாதிரி. இப்ப எப்படி வந்து திருதராஷ்டிரன் வந்து விதுரர் வந்து என்ன சொன்னாலும் அவரு கேட்டுப்பாரு, ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மைத்ரேயர் வந்து விதுரர் வந்து நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா மைத்ரேய ரிஷி கிட்ட இந்த ராசக்கிரீடையை பத்தி நீங்க வந்து எனக்கு வந்து சொல்லுங்க, அது பரவாயில்லையா அப்படின்றதெல்லாம் வந்து அவர் வந்து கேட்கிறாரு. ஏன்னா அது என்ன கிருஷ்ணாவோட சர்வீஸ்ல ஆன்மீக இதுல இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த பார்வையில நம்ம வந்து பாக்குறோம். அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா வந்து சொல்லுங்க அப்படின்ன போது மைத்ரேய முனிவர் வந்து எல்லாம் வந்து சொல்றாரு. அவரு இது வந்து ஆன்மீக பாதையில யார் வந்து கிருஷ்ணரை வந்து முழுமையாக புரிந்து கொண்டார்களோ அவங்க வந்து இதை வந்து ஒரு சென்சுவல், அதாவது விரசமாக நம்ம வந்து என்ன அப்படின்னா புலன்களை பேஸ் பண்ணி இருக்கோம். நம்ம புலன்களை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம எல்லாமே அந்த கண்ணோட்டத்துல நம்ம வந்து பார்ப்போம். இந்த கலை நயம் அப்படின்றது, அப்புறம் வந்து ஆன்மீகம் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடையாது அப்படின்றதுனால இது எப்படி அப்படின்னா இப்ப வந்து தற்காலத்துல பசங்கள்லாம் கேட்கறாங்க இல்லையா, எப்படி வந்து விநாயகருக்கு வந்து இவ்வளோ பெரிய இது இருக்கு, ட்ரங்க் இருக்கு, எலிஃபண்ட் இது இருக்கு, அப்புறம் வந்து எப்படி வந்து ராவணனுக்கு 10 தலை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து கேட்கும்போது இதெல்லாம் நம்ப முடியறதா இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சோ அவங்க கிட்ட நம்ம திருப்பி கேட்கறது என்ன அப்படின்னா அவங்க நிறைய வந்து இந்த மூவிஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு பையன் டக்குன்னு பேர் மறந்து போயிடுது, ஒரு கரடி போட்டு ஒரு பையன் இருப்பான், அங்க வந்து ஃபேண்டன் நிறைய வந்து பறக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த 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 இதெல்லாம் நீங்க வந்து நம்புறீங்க. இப்ப வந்து ஒருத்தர் வந்து இந்த ஸ்பைடர் மேன் வந்து பேண்ட்டுக்கு மேல இதை போட்டுன்னு வர்றாரு, அதெல்லாம் நம்ம நம்புறோம், அதெல்லாம் நம்புறேன் அப்படின்னும் போது why can't you believe this அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு எஜுகேஷன் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. பசங்களுக்கு எனக்கு தெரியலடா, எனக்கு அப்படிதான் அப்படின்ட்டு வந்து சொன்னும் போது அவங்களுக்கு வந்து நம்மளுக்கே தெரியாத இருக்கும்போது நம்ம வந்து பசங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு பசங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுதான் இங்க வந்து சொல்றாரு. மைத்ரேய முனிவருக்கு எது அது வந்து தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம அடுத்தது வந்து 3, 4. விதுரர் அரண்மனைக்கு திரும்பி வந்ததை கண்டதும் யுதிஷ்ட மகாராஜன் அவரது இளைய சகோதரர்கள் திருதராஷ்டிரர், சாத்யகி, சஞ்சயன், கிருபாச்சாரியர், குந்தி, காந்தாரி, திரௌபதி, சுமித்ரா, புத்ரா, கிருபி, கௌரவர்களின் மற்ற பல மனைவியர்கள் மற்றும் குழந்தைகளும் கூடி மற்ற பெண்கள் ஆகிய அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுடன் அவரை நோக்கி விரைந்தனர். நீண்ட காலத்துக்கு பிறகு உணர்வை திரும்ப பெற்றவர்களைப் போல அவர்கள் காணப்பட்டனர். ஹரே கிருஷ்ணா. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஒரு கெஸ்ட வந்து வரவேற்கணும் அப்படின்றது இருக்கு. நம்ம கெஸ்ட வந்து இப்போ இவர் வந்து என்ன அப்படின்னா யுதிஷ்டர் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, பார்க்க முடியுமா அப்படின்றது. அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே போறாரு. அவர் தன்னோட எல்லாம் முடிச்சுட்டு போறாரு. அவரு போய் அவர் மாத்திரம் போகல, குடும்ப சகேதமா வந்து போறாரு. அத்தனை பேரும், இந்த மாளிகையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து விதுரரை வந்து ரொம்ப அழகா வந்து வரவேற்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா இப்ப நம்ம வீட்லயே நிறைய பேர் வருவாங்க. வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாங்க வாங்க. இப்ப சப்போசிங் இஃப் இட் இஸ் என்னன்னா ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணிக்கா ஒரு 7 மணிக்கா வராங்க அப்படின்னா குடும்ப சகீதமா வந்து வராங்க. நம்ம அந்த யாரோ ஒருத்தர் ஏன்னா நம்மளுடைய உறவுக்காரங்க ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அவங்க வராங்க. வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், கதவை ஓப்பன் பண்ண உடனே இன்னைக்கு நம்ம நல்லா தூங்கலாம் அப்படின்ட்டு நினைச்சுட்டே இருப்போம். அப்போ வந்து கதவை திறந்து பார்த்தா ஒரு 6 பேர் வந்து நிற்பாங்க. இந்த உடனே ஒரு ஷாக் ஆயிடும். ஐயோ நம்ம வந்து காலையில ஒண்ணுமே எல்லாத்தையும் பண்ணி மூடி வச்சுட்டோமே, இனிமேல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க 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 அப்படின்னு உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய வாய் மாத்திரம்தான் வந்து அவங்களை வந்து வரவேற்கும். உள்ள வந்து அவங்க கிளம்பணும் 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 வந்து சொல்லிட்டு இருக்கோம்.
ஸோ அது எதுக்காக சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு வரவேற்பு அப்படின்றது அவங்க நம்மள பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க வந்து, வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, வந்து பசங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் இருக்கும், நீங்க வந்து உங்களாலேயும் ஜாஸ்தி தங்க முடியாது, ஆனா நீங்க தங்கணும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அல்ல பசங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு தங்கிட்டு போடலான்னு தான் வந்தோம் அப்படின்னு உடனே அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து ஷாக் ஆயிடும். இல்ல இங்க தங்கல, இன்னொருத்தர் வீட்டுல போய் தங்குறோம், ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போடலான்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுதான் வந்து நம்ம திருக்குறள்ல வந்து ஒரு இது அழகா வந்து விருந்தோம்பலுக்கு மொப்பக்குழையும் அணிச்ச முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து. நம்ம முகத்தை பார்த்தாலும் நம்மளோட டோனை பார்த்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம வந்து வருது அவங்களுக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றதெல்லாம் வந்து அழகா வந்து தெரிஞ்சிடும். ஆனா இங்க விதுரரை வரவேற்கிறதுக்கு சகல பேரும் அப்படியே ஒரு ஆத்மார்த்தமா அவர் வந்து வரவேற்கிறாங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நாங்க, ரொம்ப அவலாம் இவர் இல்லை அப்படின்னா நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த தாட் ப்ராசஸ்ல நாங்க எல்லாருமே இருந்தோம். அந்த மாதிரி உங்களை வந்து நாங்க அவரை வந்து வரவேற்றாங்க அப்படின்ட்டுதான். சோ நம்ம வந்து அவன் வரவேற்ற உடனே எப்படி பண்ணணும் போகணும் உபச்சாரங்கள்லாம் வந்து அவர் வந்து சொல்லுவாரு. காந்தாரி உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து இவருடைய திருதராஷ்டிரனுடைய மனைவி, திருதராஷ்டிரோட மனைவியாக இருந்தாங்க. அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ரொம்ப லாங் ஸ்டோரி இருக்கு அவங்களுக்கு. ரொம்ப அழகா வந்து பிரபுபாதர் வந்து நீங்க அது படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு இவங்களையும் பத்தி ரொம்ப வந்து கொடுத்திருக்காங்க. குந்தி தேவியே வந்து யாரு அப்படின்னா சூரசேனன், அதாவது சூரசேனனோட பொண்ணு, அப்புறம் வந்து வசுதேவருடைய தங்க அப்படின்னு வந்து வருது. அதுக்கு அடுத்தது வந்து இவங்களை பத்தி நிறைய வந்து சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. திரௌபதி பத்தி, அப்புறம் வந்து சுபத்ரா பத்தி இந்த பர்பட் நீங்க வந்து படிங்க, ரொம்ப ரொம்ப விளக்கமா வந்து கொடுத்திருக்காரு. சோ நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு அவரை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா வந்து எல்லாருமே போய் அவரை போய் வரவேற்கிறார். அடுத்தது வந்து 5வது. நேத்து படிக்காதவ படிங்க. திரும்பி வந்ததை போல் பெரும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் அனைவரும் அவரை நோக்கி சென்றனர். அவர்கள் வணக்கங்களை பரிமாறிக்கொண்ட பின் ஆலிங்கனத்தால் ஒருவரையொருவர் வரவேற்றுக் கொண்டனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து உயிர் திரும்பி வந்ததை போல் எல்லாருக்கும் வந்து இப்பதான் உயிர் வந்தது. எல்லா மக்களும் அப்படிதான் வந்து ஃபீல் பண்றாங்க. ஐயோ இவரு யாராவது பேர் பார்க்காத போயிடுவோமோ அப்படின்றதெல்லாம் வந்து எண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவரு பார்த்த உடனே உங்களுக்கு இப்பதான் எங்களுக்கு உயிர் திரும்பிட்டு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அவங்க மாத்திரம் இல்ல, அரண்மனை இருக்கிற அத்தனை பேரும் வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து அவ்வளவு வந்து ஒரு ரொம்ப சாஃப்ட் நேச்சர், யார்கிட்டையும் அதிகமா வந்து கோபிச்சு அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடியவர் கிடையாது. சோ ரொம்ப கோவப்பட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்போம், ரொம்ப பாடி கிளம்பிட்டார் நிம்மதியான பாடு அப்படின்னு. இது ரொம்ப வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அவங்க வந்து இவங்க வந்து அதை ரீகால் பண்றாங்க. எப்படி வந்து குந்தி மகாராணி வந்து கிருஷ்ணரை பார்த்து நீங்க இதெல்லாம் எனக்கு பண்ணீங்களே அதெல்லாம் வந்து ரீகால் பண்றாங்களே, அதே மாதிரி இவரும் வந்து யுதிஷ்டரும் வந்து விதுரர் இருந்ததுனால எப்படி வந்து இந்த நாடே வந்து சுபிக்ஷமா இருந்தது அப்படின்றதையும், ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து கிருஷ்ணா உணர்வுல இருந்ததுனால அவரு வந்து இந்த நாடே சில பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். சில பேர் வந்தாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டிஸ் வந்து வந்துடும். சோ ஆனா விதுரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டிஸ், அதுவும் வந்து கிருஷ்ண உணர்வுல இருந்தார் எப்பவுமே. அதனால அவரை வந்து வரவேற்கிறாங்க. 2 பேரும் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க, அதாவது எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாங்க, அவர் வணக்கம் சொல்றாங்க, அதெல்லாம் வந்து நடக்குது. ஹரே கிருஷ்ணா. 6வது ஸ்லோகம் நான் படிக்கிறேன் மாதாஜி. நீண்ட பிரிவு மற்றும் பெரும் ஆவல் ஆகியவற்றினால் அவர்கள் அனைவரும் பாசத்துடன் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். விசிஷ்ட மகாராஜன் பிறகு ஆசனங்களுக்கும் ஒரு உபச்சாரணைக்கும் ஏற்பாடு செய்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆமா, 2 பேரும் இப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா, நீண்ட நாள் பிரிஞ்சிட்ட அப்புறம் அது வந்து பேச்சுவார்த்தையே இருக்காது. அந்த இடத்துல வந்து ரொம்ப எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கண்ணீர் வடிக்கிறதுல தான் அவங்க வந்து இருந்துட்டு. சோ யுதிஷ்டர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்தாச்சு அப்படின்னு உடனே வந்து அவருக்கு உட்கார்றதுக்கான இது வந்து ஏற்பாடு பண்றாங்க. ஏற்பாடு பண்ணி வந்தீங்களா, தண்ணி குடிச்சீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்லாம் வந்து கேட்டு அவருக்கு எல்லா உபசரணையும் அவர் வந்து 7வது. விதுரர் விருந்துண்டு போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்ட முன் சுகமாக ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். பிறகு அரசர் அவரிடம் பேச துவங்கினார். அங்கு கூடியிருந்தவர்களும் அவர் பேசுவதை கேட்டனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க என்ன பண்றாரு, அவர் வந்து ஆசுவாசப்படுத்துறாரு. அந்த உடனே கடகட நம்ம பேச்ச ஆரம்பிக்கல. அவரு
ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போறோம். அப்போ அது கொஞ்சம் ஏன்னா அவ்வளோ இதெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு இல்லையா, கஷேத்ராடனம் இது பில்கிரிமேஜ், அதாவது கஷேத்ராடனம்லாம் வந்து போயிருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு வசதியான இது ஆசனம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த ஒட்டிந்து உட்கார்றது அந்த மாதிரி இல்லாம தனியா ஒரு ஆசனம் கொடுத்து அது, ஏன்னா அவரும் வந்து சித்தப்பா எடுத்து யுதிஷ்டரோட சித்தப்பா அப்படின்னு இருக்கிறதுனால அவர் வந்து தனியா ஒரு ஆசனம் கொடுத்து அது வந்து வசதியாக இருக்கக்கூடிய ஆசனத்தை அவருக்கு வந்து கொடுத்து உடனே எல்லாரும் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க அவர் இருக்கிறதுனால. ஏன்னா அவர் விதுரர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு படிப்பினை மாதிரி இருக்கக்கூடியது. அதனால எல்லாரும் ஒன்னா கூடி அவர் வந்து ஒன்னொன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறார். கேட்டா ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யுதிஷ்டிர உவாச்ச, யுதிஷ்டிர மகாராஜன் கூறினார், சிற்றப்பா, நீங்கள் எப்படி எங்களையும் எங்கள் தாயாரையும் எல்லா வகையான பேராபத்துக்களில் இருந்தும் காப்பாற்றி வந்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாதுகாத்து வந்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களுடைய பாரபட்சம் ஒரு பறவையின் இறகுகளைப் போல கொடிய விஷத்திலிருந்து அநியாயமான தீ விபத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றியது. ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா. சோ அவர் வந்து அப்படியே இது பண்றாரு. அவரு ஃபர்ஸ்ட் எங்க அதாவது இவருடைய பாண்டு புத்திரர்கள் பாண்டு இறந்துட்ட அப்புறம் அது வந்து நிர்கதியா வந்து இருந்தாங்க. குந்தியும் சரி அப்புறம் அவங்களுடைய புத்திரர்கள்ல வந்து நிர்கதியா இருந்த போது விதுரர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த மாளிகைக்கு வந்து கூட்டின்னு வர்றாரு. திருதராஷ்டிரன் கிட்ட வந்து கூட்டின்னு வந்துட்டு, ஹரே கிருஷ்ணா, விதுரர் தான் வந்து கூட்டின்னு வர்றாரு. திருதராஷ்டிரன் கிட்ட வந்து கூட்டின்னு வந்து நீ உன்னோட பாதுகாப்புலதான் இவங்க இருக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து வலியுறுத்துறாரு. அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து அதுல இஷ்டம் வந்து கிடையாது. என்ன அப்படின்னா பாண்டு போயாச்சு அப்படின்னு உடனே அவ்வளவுதான், இனிமேல் என்னோட ராஜ்யம் தான், எனக்கு அப்புறம் என்னோட மகன்கள் அப்படின்ற ஒரு இதில் தான் அவர் வந்து இருந்துருந்தாரு. இவங்க வந்த உடனே அவருக்கு வந்து இதுவாச்சு. உடனே விதுரர் வந்து அவருக்கு வேண்டிய உபதேசங்கள்லாம் அவர் வந்து செய்யறாரு. செஞ்சிட்ட அப்புறம் இதுல வந்து என்னாச்சு அப்படின்னா பாண்டு புத்திரர்கள் வந்ததுனால கௌரவர்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்தது. அவங்க எப்பவுமே வந்து அவங்கள வந்து எப்படி வந்து அப்பா இருந்தாரோ அதே மாதிரிதான். காந்தாரி வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. காந்தாரி வந்து ஹரே கிருஷ்ணா. சோ காந்தாரி வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. திருதராஷ்டிரன் வந்து பாத்தீங்க திருதராஷ்டிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எப்பவுமே வந்து இந்த விக்கெட்னஸ், அதாவது அதுதான் வந்து உருவகமா இருந்தாரு. மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கிறதுல அவர் வந்து உருவகமா இருந்தாரு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சோ அவருடைய பசங்க வந்து அதே மாதிரிதான் வந்து இருந்தாங்க. சோ இவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து செயற்படல. என்ன பண்றாங்க, அரக்கு மாளிகையில வச்சு அவங்கள வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரக்கு மாளிகை எல்லாம் கட்டிட்ட அப்புறம் இவர் விதுரருக்கு என்ன தோணிச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி இது வைக்கிறாங்க, தீ வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, இவங்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த மாளிகையில ஒரு சுரங்க பாதை வந்து தோண்ட சொல்லி சுரங்கப்பாதை வழியா எல்லாருமே வந்து தப்பிச்சுட்டு போறாங்க. அதனால இவங்க வந்து உயிர் தப்பினார்கள். சோ அவரு தான் சொல்றாரு, உங்களால தான் நாங்க வந்து உயிர் தப்பினோம். உங்ககிட்ட வந்து அந்த பாரபட்சம் அப்படின்றது கிடையாது. திருதராஷ்டிரன் மகன்களையும் நீங்க வந்து ஒன்னா ட்ரீட் பண்ணுவீங்க, எங்களையும் வந்து ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. கொடிய விஷயம் இருந்த அந்த தீ விபத்துல இருந்து கூட, அந்த விபத்துல இருந்து கூட எங்களை நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. கொடிய விஷம் இருந்தது. அதையும் வந்து எல்லாருக்கும் அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் வந்து விஷம் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா, எல்லாருக்கும் வந்து தெரியும். சோ அந்த தீ விபத்துல இருந்து எங்களை நீங்க வந்து காப்பாத்தினீங்க அப்படின்றது. ஹரே கிருஷ்ணா. 9வது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பூமி மீது பிரயாணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை எப்படி நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள்? எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்களிலும் புனித இடங்களிலும் நீங்கள் சேவை செய்தீர்கள்? அதுதான் வந்து கேக்குறாங்க. சோ இது வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்ற ஃபர்ஸ்ட் வந்து கேட்கணும். சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வருவாங்க, பேகை வச்சுட்டு அவங்க பாட்டுங்க வேலையை பண்ணுவாங்க. யாரும் வீட்டுல இருக்கிறவங்களும் அதை பத்தி வந்து கேட்கவே மாட்டாங்க. இது என்ன அப்படின்னா தாமரை இலை மேல தண்ணி இருக்க மாதிரி பட்டும் படாததான் இருக்கும்.
அது வந்து என்ன வாழ்க்கையில எல்லாத்துலயும் அட்மினிஸ்ட் பண்ணணும். ஒண்ணு பேச்சுவார்த்தைகள் மாத்திரம் இல்லாம எல்லாத்துலயுமே வந்து அதை பண்ணணும். சோ இவங்க வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியில மாளிகை விட்டு வெளியில போனீங்க இல்லையா, எல்லா த்ரூ அவுட் நீங்க வந்து பிரயாணம் பண்ணிக்கீங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணீங்க, நீங்க வந்து உங்களுக்கு சமாளிக்க முடிஞ்சுதா அப்படின்றதெல்லாம் அவர் வந்து கேட்கிறாரு. அவருக்கு வந்து திருப்பி திருப்பி என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, தன்னை என்ன வந்து இந்த சூத்திரனுடைய மகன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற அந்த இது மாத்திரம் அவருக்கு வந்து அது இன்னுமே வந்து அந்த என்ன சொல்றது ஒரு தழும்பா அவகிட்ட வந்து அது வந்து மறக்க முடியல அப்படின்றதே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இதனால நம்ம வந்து வீட்டை விட்டு மாளிகை விட்டு நான் வெளியில போனேன், இதுவும் வந்து கிருஷ்ணருடைய ஏற்பாடுன்னு எடுத்துட்டு தான் நான் வந்து இருந்தேன். நானு அவர் வந்து சொல்றாரு, இது வந்து எனக்கு வானப்பிரஸ்தத்துக்கு தயார்படுத்திது அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. நான் இந்த மாதிரியான கஷேத்ராடனம் போனது, இது விட்டுட்டு மாளிகையை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு நான் போனது வந்து கஷேத்ராடனம் போனது வந்து எனக்கு வந்து வானப்பிரஸ்தம். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆசிரமங்கள் வந்து பிராமணர்களுக்கு வந்து பிரம்மச்சரியம் இருக்கு, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்ன்றது இருக்கு. சத்திரியர்களுக்கு வந்து பிரம்மச்சரியம் இருக்கு, கிரகஸ்தம் இருக்கு, வானப்பிரஸ்தம் தான் இருக்கு, சந்நியாசம் வந்து கிடையாது அப்படின்ட்டே இருக்கு. அதனால இவர் வந்து வானப்பிரஸ்தத்தை வந்து மேற்கொண்டார். வானப்பிரஸ்தத்தை அந்த இது இது எனக்கு அது உறுதுணையாக இருந்தது அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. வானப்பிரஸ்தம் எப்படி அப்படின்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இது உறுதுணையாக இருந்தது அப்படின்னு பகவான் கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து அவர் வந்து சொல்றாரு. 10வது சொல்றாரு. How many minutes more? You tell me. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. விதுரர் வந்து சூத்திரர் அப்படின்னு சொன்னத காரணத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த போர்ல இருந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யாத்திரை கிளம்புறாரு மாதாஜி. அதுதானே மாதாஜி? இல்ல, போர்ல இருந்து விலகிறதுக்காக அவர் வந்து பண்ணல. போர்ல இருந்து விலக அதுவும் ஒரு சாக்கு, அதுவும் ஒரு இது வந்து பகவானுடைய ஏற்பாடு தான், பகவானுடைய ஏற்பாடு தான். அது பகவானுடைய ஏற்பாடுனால அவர் வந்து கிளம்பிட்டாரு. அவருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து போர் பத்தி அவர் நினைக்கல, அதான் அது இது உடைச்சிட்டு போயிட்டாரு. அவர் தான் அப்பவே முடிவா எடுத்து இல்ல, போர் பட புரிய மாட்டேன் அப்படின்றது அவர் சொல்லிட்டாருல்ல. அப்பதான் அவர் வந்து சொல்றாரு, நீ வந்து செஞ்சோற்ற கடனை வந்து மறந்துட்ட, நீ என்னோட உப்பு தின்னுதான் நான் வளர்ந்தேன், நீ ஒரு இது என்ன ஒரு சூத்திரருக்கு பிறந்ததுனால உனக்கு அந்த மாதிரிதானே இழிவு புத்தி தானே இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து சொன்னதுனால அவருக்கு வந்து ஒரு ரிட்டன் கோவம் வந்துட்டு கிளம்பிட்டாரு அவரு. அதுதான் அந்த வழிய. இதுவும் வந்து அவரு எடுத்துட்டது என்ன அப்படின்னா, இது வந்து பகவானுடைய ஏற்பாடு, நான் வந்து ஏதோ ஒன்றுக்கு எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாரு அவரு. அதுதான் வந்து நம்ம எப்பவுமே யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் நம்ம லைஃப்ல நடக்கிறது அப்படின்னா அது ஏன் என்கொயர் பண்ணாம இது வந்து கடவுளால கொடுக்கப்பட்டது, பகவான் கொடுத்தாரு இது. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஏதோ தடுக்கிறது அப்படின்னா அந்த தடுப்பு வந்து எதுக்காக அப்படின்னா பகவான் வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்றாரு. அது என்ன விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஓகே, லெட் மீ அக்செப்ட் இட், அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டுதான் வந்து சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப போருக்கு முன்னாடியே அவர் வந்து போர் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறாரா மாதாஜி? ஆமா, அந்த சமாதான தூது போகும்போதே அவர் வந்து பண்ணிடுறாருல்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து விதுரர் வீட்டுல சாப்பிடுறது நோக்கமே அதுதான் சொல்றாங்க மாதாஜி. இவங்க வீட்டுல இல்லாத அங்க போய் சாப்பிடுறது நோக்கமே அதுதான். அது ஒரு காரணம் கூட தான் விதுரர் வந்து அவங்க பெருக்கிறதுக்கு காரணம். விதுரர் 2 பேருக்கும் சமம், பாரபட்சமே யாருக்கும் பார்க்கல. இல்ல, துரியோதனுக்கு அது அதனாலதான் விதுரர் தான் இருக்கிறதுலே உண்மையானவர்ங்கிறதுனால அவரு வீட்டுல போய் தங்கினார் கிருஷ்ணர். அவரு தங்குனது உண்மைதான். ஆனா அதனுடைய நோக்கம் என்னன்னா, துரியோதனுக்கு பிடிக்கல அது. நம்ம வீடெல்லாம் விட்டுட்டு அவர் வீட்டுல போறாருன்றதுக்காக தான் அவரை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ கிருஷ்ணருக்கு வந்து தெரியும், யார் வீட்லயே நம்ம வந்து உப்பு தண்ணி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிமையாகணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்கணும். எப்ப வந்து ஒரு இதுக்கு வந்தாங்களோ, சமாதான தூதுக்கு வந்த போது அவங்க வீட்டுல சாப்பிட்டோம் அப்படின்னு அவங்களோட சொல்லு இதுவாகும். இது வந்து நிறைய வந்து இத பத்தி நிறைய கதைகள் வந்து வந்திருக்கு. ஒரு வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அது எந்த மாதிரி உணவு அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரிதான் ஒரு ராஜா வந்து என்ன பண்ணாரு, ஒரு இவரை வந்து கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு.
என்ன உங்களுக்கு வந்து நான் சாப்பாடு போடணும், நிறைய வந்து சன்னியாசிகள் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு வந்து சன்னியாசிகள் சாதாரணமா வந்து மாளிகை வாசம்லாம் வந்து பிடிக்காது அவங்களுக்கு. என்ன பண்றாரு, நான் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ன போது, இல்ல இல்ல நீங்க இருங்க, இருந்து எங்களுக்கு வந்து நல்ல அட்வைஸ் எல்லாம் நீங்க கொடுங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து சொல்றாங்க. சோ அவர் வந்து தங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அந்த சாப்பிட்ட சாப்பாடு வந்து அவர் வந்து தங்க வச்சு மறுநாள் காலையில அவர் வந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது என்ன பண்றாரு, கிளம்புறதுக்கு முன்னாடி ராத்திரியா என்ன பண்றாரு, அந்த மாளிகையில வந்து உங்களுக்கு வந்து இந்த வெள்ளி சாமான்கள்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய இல்ல வெள்ளி தங்கம் அதெல்லாம் தான் இருக்கும். சோ அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு, அதை எடுத்து வந்து வச்சுன்றாரு. அவரு வச்சுட்டு அவர் வந்து கிளம்புறீங்களா அப்படின்ட்டு வந்து மகாராஜா கேட்கிறாரு. கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து கிளம்பி போயிட்டு அவருடைய காலை கடன்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வந்து குளிச்சுட்டு வரும்போது அவருக்கு வந்து இதெல்லாம் பாக்குறாரு. இந்த வெள்ளி இதெல்லாம் இருக்கு, இப்படி வந்தது இதுங்க அப்படின்ட்டு அவர் வந்து பார்க்கும்போது அப்பதான் அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆஹா, நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அபராதம் பண்ணிட்டோமே, நம்மளுடைய சன்னியாசத்துக்கே ஒரு இழுக்காயிடுது இது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடுறாரு மகாராஜா கிட்ட. மகாராஜா வந்து கேக்குறாரு அவரு, நேத்து வந்து எனக்கு சாப்பாடு போட்டீங்கல்ல, நீங்க எங்க இருந்து அரிசி வாங்கினீங்க அப்படின்லாம் வந்து கேக்குறாரு. அப்ப வந்து அந்த மந்திரி கிட்ட வந்து கூப்பிட்டு கேக்குறாங்க, மந்திரி நீங்க என்ன பண்ணீங்க, எங்க இருந்து அரிசி அப்படின்னு போது அவருன்னு சொல்றாரு, இந்த மாதிரி அது பதுக்கல் அரிசி எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க, அந்த பதுக்கல் அரிசியை வந்து நான் வாங்கி நம்மளுடைய கோடவுன்ல தூக்கி போட்டேன் நானு, அந்த அரிசியில தான் இவங்க வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு போது, அப்பதான் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு, இல்ல நான் எப்பவுமே வந்து நான் வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட மாட்டேன், நேத்து வந்து சாப்பிட்டதோட பலன் என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன அறியாமையே நான் இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்னா, இல்ல பரவாயில்ல, அது என்ன ஒண்ணும் அவ்வளவு இது இல்ல நான் என்னோட சன்னியாசத்துக்கு இது இழுக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சோ எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த பாவம் செய்யக்கூடியவர்கள், இந்த தவறுகள் நிறைய செய்யக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய வீடுகள்ல நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்றது. இது வந்து பகவானுக்கு தெரியாதது கிடையாது. அதனாலதான் அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பக்தனாக, இது வந்து இஸ்கான் இதுவும் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து இஸ்கான்ல கூட அது ரொம்ப வந்து இட்ஸ் ஒரு லேட் டவுன் ரூல் மாதிரி. இங்க பகவானோட பிரசாதம் இல்லாம. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட இந்த பண்டிட் எல்லாம் நம்ம கூப்பிடுறோம், வாத்தியார்கள் எல்லாம் கூப்பிடுறோம் பூஜைகளுக்கு எல்லாம். அந்த எல்லா வாத்தியாரும் சாப்பிட மாட்டான், அதுவும் மெயின் வாத்தியார் சாப்பிடவே மாட்டான். அவ வந்து சொல்லுவா, இல்ல எனக்கு அங்க பூஜை இருக்கு இங்க பூஜை இருக்குன்னு இந்த வீட்டுல சாப்பிட மாட்டா, வெறும் பழம் காய்கறிகள் தான் வாங்கிட்டு போவா, ஒன்னும் சாப்பிட மாட்டா. எதெல்லாம் அலம்ப முடியுமோ அதை மட்டும் வாங்கிட்டு போவா. அரிசியும் வந்துட்டு கொடுத்தானாக்கா அரிசியா வாங்கிட்டு போவா, ஆனானாக்கா சாப்பிட மாட்டான் சமைச்ச சாப்பாட. நல்ல ஒரு வாத்தியார்கள்னாக்க அந்த மாதிரி தற்காலத்த வாத்தியார்கள் பண்றதுன்றது வந்து அத நோக்கம் கிடையாது. அடுத்தது வந்து அவளுக்கு வேற ஏதாவது உபயம் இருக்கு, இது பண்ண வேண்டியது இருக்கும், காரியம் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப வந்து இங்க சாப்பிட்டாச்சு அப்படின்னா அவங்க வந்து வேற எங்கேயும் போய் பண்ணக்கூடாது, வேற எங்கேயும் பண்ணக்கூடாது. அப்படி அதனாலதான் அவ வந்து சாப்பிட முடியாது. நாங்கெல்லாம் கூட பண்ணும்போது அவர் சாப்பிட மாட்டாருன்னு அவருக்கு பாலும் இதுவும் கொடுப்போம் நாங்க. அவங்க வந்து சாப்பிடல அப்படின்னா வி ரெஸ்பெக்ட் தட். உடனே இல்ல நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த உபச்சாரம் எல்லாம் வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா தவசம் இருக்கிறதுனால நம்ம பண்ண மாட்டோம். ஈவன் நற்காரியங்கள் பண்ணும்போது கூட அவங்க சாப்பிடல அப்படின்னா, ஏன்னா காலையிலேயே முடிச்சிருவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் பூஜைகள்ல எல்லாம் காலையில 10 மணிக்குள்ள முடிஞ்சிடுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்த ஜோலியை பார்க்கறதுக்காக அவங்க வந்து போயிடுவாங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கலி அப்படின்னு இருக்கிறதுனால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து ஸ்லாக்கன் பண்ணிப்பாங்க, அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இஸ்கான் இதுல வந்து அது இட் இஸ் அ ரூல். என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயும் வெளியில வந்து சாப்பிடவும் கூடாது, என்ன கிருஷ்ண பிரசாதத்தை தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்டு அந்த உணவை தான் நம்ம வந்து சாப்பிடணும் மொழி. ஈவன் கட் ஃப்ரூட்ஸ் யாராவது கட் பண்ணி தரேன் அப்படின்னா கூட அதையே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. என்ன அப்படின்னா, அந்த கட் பண்ற அந்த கத்தி, இந்த அருவாமனை இதெல்லாமே வந்து எப்ப வாஷ் பண்ணிருக்காங்களா அது வந்து நம்மளுக்கு தெரியாது. என்னெல்லாம் நெருக்கியிருக்காங்க அப்படின்றது தெரியாது, எதெல்லாம் நெருக்கியிருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனாலதான் கட் ஃப்ரூட்ஸ் வந்து வெளியில எங்கேயாவது கல்யாணத்துக்கு ஏதாவது பண்ணோம்னா கட் ஃப்ரூட்ஸ் கூட வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. பெஸ்ட் என்ன, தண்ணியை சாப்பிட வேண்டியது, பால் ஏதாவது இருந்ததுன்னா குடிச்சிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அதுவும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டே நம்ம வந்து இது பண்ணிடலாம். அதுவும் இல்லாத வந்து அந்த சதாச்சார் கிளாஸ்ல இது பண்ணும்போது கூட என்ன சொல்றது அப்படின்னா, அந்த திலக்கம் அணியும் போது பகவான் வந்து நம்மளோடய இருக்காரு.
அப்ப வந்து பகவான் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, அந்த சமைத்த உணவு, கிருஷ்ணருக்கு படைக்காத உணவு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து அதுல வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபுட் பிளேஸ் அ டாமினன்ட் ரோல் அப்படின்றது. ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து சாப்பாடு அப்படின்றது நம்ம எப்படி வந்து 17வது அத்தியாயத்துல வந்து பகவத்கீதையில வந்து இந்த சாப்பாட்டை பத்தி ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்துல இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான உணவு வகைகள் சாப்பிடுறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சாப்பாடு தான் பேஸ் எல்லாத்துக்குமே. அது வந்து நம்ம நல்ல இடத்துல நம்ம சமைக்கும். அதனால்தான் வந்து 9வது அத்தியாயத்துல பகவான் வந்து சொல்றாரு, நீ வந்து என்னை நினைத்து கொண்டு எல்லாமே நீ எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ வந்து உண்கின்றாயோ அதை எனக்கு படைத்து விட்டு பண்ணு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அப்ப நான் உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டேன், எந்த தீங்கும் உனக்கு விளைவா ஆகாது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்றாரு. சோ நம்ம சமைக்கும் போது கூட பகவான் எல்லாருடைய இதயத்துல இருக்கிறதுனால அவரை நினைச்சுட்டே நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா எந்த ஒரு தப்புகளும் நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ அதனால நம்ம வந்து சமைக்கும் போதும் பகவானுடைய உணர்வுல தான் நம்ம வந்து சமைக்கணும். அது வேற ஏதாவது தாட் ப்ராசஸ்ல இருந்து சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து எனக்கு சமைக்கவே பிடிக்காது, அதனால நான் ஏதோ எனக்கு இது போராத காலம் நான் வந்து சமைச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுட்டே நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து யாருக்கும் ஒரு நம்ம வந்து பசங்களுக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ ஏதோ ஒரு வயிற்று கோளாறோ ஏதோ ஒரு மனக்லேசம் அதெல்லாம் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எது பண்ணாலும் கிருஷ்ண உணர்வோட நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்றது. சோ அதனால இவர் வந்து கேக்குறாரு, எல்லா இடத்துலயும் நீங்க வந்து போனீங்களே, எப்படி நீங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து இருந்தீங்க, என்னென்ன இடம்லாம் வந்து போனீங்க? ஏன்னா பகவான் வந்து உங்களுடைய இதயத்துல இருக்கிறதுனால நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த புண்ணிய தீர்த்தமா நீங்க மாத்தி விடுவீங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சோ அதுதான் வந்து சொல்றது. யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அது அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ஆஹா இவங்க வரமாட்டாங்களா, இது மாதிரி பேச மாட்டாங்களா அப்படின்றது வந்து இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன அப்படின்னா தட் மீன்ஸ் தட் பர்சன் இஸ் கேரிங் பாசிட்டிவிட்டி. அவங்களுடைய உணர்வு வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து புரியுது. சோ இதோட நம்ம வந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். வாஞ்சகல்ப தருபேஷ கிருபா சிந்தபே ஏவச்ச பதித்னாம் பாவனேபிய வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே